ரோஹித் சர்மா விராட் கோலி நியூசிலாந்து சீரீஸ்லயே பாத்தீங்களா இல்லையா, பயங்கர மோசமா ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஃபார்ம் அவுட் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்சீங்க. உங்க மூஞ்சில நீங்களே முட்டை எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி அப்படின்னு சொல்லி ஆஸ்திரேலியா அணியின் ஜாம்பான் வீரரான மைக்கேல் ஹசி ஆஸ்திரேலியா வீரர்களை எச்சரிச்சிருக்காரு. பிஜிடி என்று அழைக்கப்படக்கூடிய பார்டர் கவாஸ்கர் டிராபிக்கு இந்தியா தயாராகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு சீரீஸ்ல இந்தியா சிறப்பா விளையாடணும் அப்படின்னா அனுபவம் வாய்ந்த வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா இவங்க அதிகமா ரன் எடுக்கணும். இந்த சூழல்ல தான் நியூசிலாந்துக்கு எதிரான தொடர்ல ரெண்டு பேருமே பயங்கர மோசமா விளையாண்டாங்க. தி கிங் விராட் கோலியை பொறுத்தளவுக்கு மொத்தமா 6 இன்னிங்ஸ்களையும் சேர்த்து 93 ரன்களை மட்டும் தான் எடுத்திருந்தாரு. கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்தளவுக்கு 6 இன்னிங்ஸ்ல மொத்தமா 91 ரன்களை மட்டும் தான் எடுத்திருந்தாரு. இதனால ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேருமே ஃபார்ம் அவுட் ஆகியிருக்காங்க. அவங்க கிரிக்கெட் வாழ்க்கையானது இறுதி கட்டத்தை எட்டிருச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பல முன்னாள் வீரர்களும் பல விதமா விமர்சனம் பண்ணாங்க. இந்த நிலையில தான் ஆஸ்திரேலிய அணியின் ஜாம்பான் வீரரான மைக்கேல் ஹசி அந்த விமர்சனங்களுக்கு எல்லாம் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இத பத்தி ஆஸ்திரேலிய அணியின் முன்னாள் வீரரான மைக்கேல் ஹசி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கிரிக்கெட் வரலாற்றை எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், பல சாம்பியன் பிளேயர்ஸ் பலருமே குறைச்சு மதிப்பிட்டு இருக்காங்க. அதை நம்ம பார்த்திருக்கோம். திடீர்னு கிரிக்கெட் விமர்சகர்கள் வராங்க, ரோஹித் சர்மாவோட கெரியர் அவ்வளவுதான், விராட் கோலி இனிமேட்டு பழைய மாதிரி விளையாடவே மாட்டாரு அப்படின்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. நீங்க சொல்ற ரெண்டு பேருமே மிகப்பெரிய ஜாம்பான்கள். அவங்க நாட்டுக்காக பல பெருமை மிக்க இன்னிங்ஸ்ல விளையாடி இருக்காங்க. இவங்க ரெண்டு பேத்தையுமே நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்க அப்படின்னா உங்க முகத்துல நீங்களே முட்டை எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி நிலை வரலாம். ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே சிறப்பா விளையாடுவாங்க. கோலி அண்ட் ரோஹித் சர்மா ரெண்டு பேருமே திறமை வாய்ந்த வீரர்கள். அவங்க அவ்வளவுதான் நீங்க நினைச்சீங்கன்னா அது ரொம்பவே முட்டாள்தனமான ஒண்ணு. நியூசிலாந்துக்கு எதிராக அவங்க தோத்துருக்காங்க. இதனால இந்தியாவை நீங்க குறைச்சு மதிப்பிடவே முடியாது. ஆஸ்திரேலியா டீமை பொறுத்தளவுக்கு பவுலிங், பேட்டிங், ஃபீல்டிங்னு எல்லாத்துலயுமே ஸ்டாண்டர்டா இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு தொடக்க வீரர் யாரு அப்படின்ற கேள்விதான் அவங்க கிட்ட இருக்கு. ஆஸ்திரேலியா டீம்ல இப்போதைக்கு எந்த குறையும் இல்ல, நல்ல முறையா தயாராகிட்டு இருக்காங்க. கண்டிப்பா வெள்ளிக்கிழமை நடக்கிற போட்டிக்கு தயாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மைக்கேல் ஹசி விராட் கோலி ரோஹித் சர்மா பத்தி பயங்கரமா பேசியிருக்காரு.